55வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா ஆதிநாராயணனான பகவானோடு பூர்ண அவதாரமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலேயாக்கும் காளிய மர்தனம் நடந்தது. பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பகவானே, அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கப்புறமா அப்படின்னாக்கா, காளிந்தி ஜலத்துல விஷம் இருக்கு. அந்த விஷ தண்ணிய குடிச்ச கோபர்களையும் கோக்களையும் தன்னோடு அமிர்தமாயிருக்கிற கடாட்சத்தால புனர்ஜீவன் கொடுத்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் பயங்கரனாயிருக்கிற அந்த சர்ப்பத்தோடு உபதிரவத்தை இல்லாம பண்ணி காளிந்தி நதியில எல்லாருக்கும் இஷ்டப்படி அந்த தண்ணிய யூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு அதி சீக்கிரமா அந்த நதியோட தீரத்துல காளிந்தி நதியில வசிக்கிற காளியனோடு விஷவாயு தட்டிட்டு இலைகளெல்லாம் கரிஞ்சு போன ஒரு கடம்ப விருட்சத்துக்கு மேல பகவான் அப்படி ஃபாஸ்ட் ஆயிட்டு ஏறினார். அதிசக்தியாயிட்டு யமுனா நதிக்கு எடுத்து சாடுறதுக்கு வேண்டிட்டாக்கும் பகவான் கடம்ப விருட்சத்துக்கு மேல ஏறினது. ஒருபோதும் முழுசா வாடாத மரமாக்கும் கடம்ப விருட்சம் கத்ருவோடு புத்திரர்களான நாகங்கள், வினதையோடு புத்திரனாயிருக்கிற கருடன், கத்ரு தன்னோட சகோதரியும் கருடனோடு அம்மையுமான வினதைய தாசி வேலை செய்ய சொன்னான். கருடன் சித்தியான கத்ரு கிட்ட வந்து கேட்கிறார், அம்மைய இந்த தாசி வேலையிலேருந்து விடுதலை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. கத்ரு சொன்னா, என் குழந்தைகளுக்கெல்லாம் அமிர்தத்தை கொண்டு வந்து தேவலோகத்திலேருந்து கொண்டு வந்து கொடு, உன்னோட அம்மைய நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு. அம்மாவுக்காக தேவலோகத்துக்கு போய் இந்திரன்கிட்ட சண்டை போட்டு அமிர்த கலசத்தை தூக்கிண்டு வந்த கருடன் வந்துருக்கிற வழியில கொஞ்சம் டயர்டு தோணினோன இந்த கடம்ப விருட்சத்துக்கு மேல அமிர்த கலசத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போது அந்த அமிர்த கலசத்திலேருந்து 1-2 டிராப்ஸ் அமிர்து அந்த கடம்ப விருட்சத்துல விழுந்ததால அந்த கடம்ப விருட்சம் ஒருபோதும் நசிக்காத்த மரம் ஆயிட்டு அங்க நின்று இருக்கு. அப்படி இருக்கிற கடம்ப விருட்சத்துக்கு மேலேயாக்கும் பகவான் இப்போ ஏறினது. பகவான் பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பகவான், பகங்கள் எல்லாம் இருக்கிற பகவானே, பகங்கள் இருக்கிறதுனாலேயாக்கும் பகவான் அப்படின்னு சொல்லுறது. ஐஸ்வர்யம், ஸ்ரீ ஞானம், இப்படி இருக்கிற 6 பகங்கள். பட்டதிரி அதனால பகவானே அப்படின்னு கூப்பிடுறார். குருவாயூரப்பனை அதுக்கப்புறம் பசுமாடுகளையும் கோபர்களையும் அந்த காளிந்தி ஜலம் குடிச்சு ஜீவன் போயிட்டு ஜீவன் திரும்ப கொடுத்த பகவானே, அதுக்கப்புறம் நீங்கள் வாரிணி கோரதரம் பணினம், யமுனா நதியில வசிக்கிற ரொம்ப குருவலா இருக்கிற அந்த காளியன் அப்படிங்கிற பாம்பை பிரதிவாரையிடும் காளிந்தியில ஜலத்திலிருந்து வெளியில ஓட வைக்கிறதுக்கு கிருததீஹி அது செய்யவே தீர்மானம் பண்ணிட்டு விஷமாருத சோஷித பர்ணசயம், விஷக்காற்று தட்டி உணங்கின இலைகளோடு கூடி இருக்கிற தீரகா அந்த நதி தீரத்துல நிக்கிற நீபதரும் கடம்ப மரத்துக்கு பக்கத்துல துருதம் ஆரிதா அதிசீக்கிரமா போனேன். 2வது ஸ்லோகம். பகவான் இளம் தளிரு மாதிரி அப்பதான் பொடிச்சு வர இலை மாதிரி அழகாயிருக்கிற தேஜஸோடு கூடின கால் பாதங்களை அந்த மரத்துல சவுட்டி கயறிட்டு தண்ணி இளகி மறிஞ்சு பயங்கரமான விதத்துல அலைகள் அடிச்சுருக்கிற அந்த யமுனையோடு டீப்பான அந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிட்டு பகவான் அப்படி குதிச்சாள். நவபல்லவ துல்லிய மனோஜ்ஞருஜா, புதுசாயிட்டு முளைச்சு வந்த
அழகான தேஜஸோடு கூடி இருக்கிற பதாம்புருஹேன தாமரை பூ மாதிரி இருக்கிற காலுகளால தம் அதிருஹ்யா கடம்ப விருட்சத்துல ஏறிட்டு பரிகூர்ணித கோர தரங்ககனே நாலு பக்கமும் இளகி மறியற அதிசக்தமாயிருக்கிற அலைகள் நிறைய இருக்கிற அந்த ஹ்ரதவாரிணி டீப் வாட்டரா இருக்கிற யமுனா நதிக்கு உள்ள யமுனா நதிக்கு ரொம்ப ஆழமாக்கம் உள்ளது. நிறைய தென்னை மரத்தோடு ஹைட் இருக்கிற யமுனா நதிக்குள்ள தூரதரம் ஞபதஹாச்சா பெரிய சக்தியில குதிச்சு சாடவும் செஞ்சேலே. மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். திரிலோகத்தோடு பாரத்தை முழுவதும் வகிக்கிற பகவானோடு அந்த பாரம் இந்த பூமி, அதே மாதிரி பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இதெல்லாத்தையும் தாங்கி நிற்கிற பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பாரமாக்கும், வெயிட்டாக்கும். அப்படி இருக்கிற பாரத்தை தாங்க முடியாதக்கு அந்த யமுனா நதி இளகி மறிஞ்சு அந்த நதி ஒரு பெரிய சத்தத்தோடு கூடிட்டு என்ன ஆச்சு, திடீர்னு 100 வில்பாடு அளவு தூரத்துல நதி அப்படி கரை கவிஞ்சு ஒழுகித்து கரையை மூடித்து அப்படின்னு இந்த ஸ்லோகம். புவனத்ரய பார பிருதஹா பவதஹா 3 லோகங்களும் பகவானிலேயாக்குமே இருக்கு. அப்படி இருக்கிற பகவானோடு குருபாரம் ரொம்ப பெரிய பாரத்தால வெயிட்டால விக்ரம்பி விகம்பி இளகி மறிஞ்சு விஜ்ரம்பி விகம்பி இளகி மறிஞ்சு விஜ்ரம்பி மேல உயர்ந்ததான ஜலத்தோடு கூடினதும் ஸ்புட கோஷவதி பெரிய சத்தம் உண்டாக்குறதுமாயிருக்கிற தடினி அந்த காளிந்தி நதி யமுனா நதி ஸ்லடதி அதிசீக்கிரம் தனுஷதகம் 100 வில்பாடு பரிமெஜயதி ஸ்மா கரைய தண்ணியில முக்கித்து. தனுசு அப்படின்னாக்கா வில்லு, தனுஹு அப்படின்னா வில்லு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீராமதேவன் கையில வில்லும் அம்பும் வச்சுட்டு இருக்காரே அந்த வில்லு அப்படின்னு அர்த்தம். தனுஹு சதகம் அப்படின்னா 100 வில்லு, ஒரு வில்லுக்கு பின்னால இன்னொரு வில்லு, அதுக்கு பின்னால இன்னொரு வில்லு, அப்படி லைனா அந்த வில்ல 100 வில்ல ஒரு சேர நீட்டி நீட்டி லைனாயிட்டு வச்சா எத்தனை நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீளத்துல காளிந்தி நதி கரையை முக்கி தாழ்த்திட்டு. பண்டத்த காலத்தில் இருக்கிற மெஷர்மெண்ட் ஆக்கும் இந்த வில்பாடு அளவு அப்படிங்கிறது 24 அங்குலம் அப்படிங்கிறது. அங்குலம் சொன்னாக்கா விரலு, 24 அங்குலம் அப்படிங்கிறது ஒரு ஹஸ்தம், 4 ஹஸ்தம் அப்படிங்கிறது ஒரு தண்டம். ஹஸ்தம்னா கைப்பத்தி கை, 4 ஹஸ்தம் அப்படிங்கிறது ஒரு தண்டம், 24 அங்குலம் அப்படிங்கிறது ஒரு ஹஸ்தம். ஒரு அங்குலம் அப்படிங்கிறது நம்மளோட கையில இருக்கிற விரலில ஓரோ கோடுகள் இருக்கே அந்த ஒரு கோடுக்கு பேராக்கும் ஒரு அங்குலம். அப்படி 24 அங்குலம் சேர்ந்த அளவுக்கு சொல்றதாக்கும் ஒரு ஹஸ்தம். 4 ஹஸ்தம் சேர்ந்தாலாக்கும், 4 கைப்பத்திகள் சேர்ந்தாலாக்கும் ஒரு தண்டம். ஒரு தண்டம் அப்படிங்கிறதுக்காக்கும் ஒரு வில்லோடு நீளம் அப்படின்னு சொல்றது. ஒரு தண்டம் அப்படிங்கிறது 24 வில்லுகளை நீட்டமா சேர்த்தி கோத்து வச்சானா, மாலை மாதிரி கோத்தானா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டமாக்கும் ஒரு வில்லோடு நீளம். 100 வில்லுகள் தூரத்தை கூட்டி வச்சால் இருக்கிற தூரமாக்கும் இங்க சொல்லப்பட்டது. அதாக்கும் தனுஷதகம். 100 வில்லுகளை லைனா நீட்டி வச்சா எந்த அளவுக்கு நீட்டம் வருதோ அந்த அளவுக்கு நீட்டத்துல இருக்கிற கரைய யமுனா நதி முக்கி தாழ்த்தித்து. பிரளயம் வந்தானாக்கா அந்த அலைகள் கரையை எப்படி முக்கி தாழ்த்துறதோ அதே மாதிரி எத்தனையோ சக்தி ஸ்வரூபனாய் இருக்கிற பகவான் கடம்ப விருட்சத்துக்கு மேல ஏறி நின்று
யமுனா நதிக்குள்ள குதிச்சோன்னு அந்த குதிச்ச ஃபால்ஸில் டீப் ஃபால்ஸில் அந்த நதி ஜலம் கரையை முக்கி தழுத்திட்டு சின்ன கல்ல ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் போட்டானா கொஞ்சம் ஜலம்தான் இப்படி மேலே உயர்ந்து வரும். ஆனால் ஒரு பெரிய கல்லை தூக்கி ஃபால்ஸாக போட்டானாலோ நிறைய தண்ணி இப்படி மேலே உயர்ந்து வரும். அதே மாதிரி காளிந்தி நதியை விசேஷிப்பிக்கிறத இங்கே பார்க்க வாக்குமே நம்ம செய்கிறோம். ஸ்புட கோஷவதி பெரிய சத்தத்தோடு கூடின நதி. காரணம் என்ன? அவ்வளோ பெரிய சத்தம் போடுறதுக்கு காரணம் பகவான் ஃபோல்ஸில் குதிச்சதுனால அந்த நதியிலேருந்து பெரிய சத்தம் அப்படி உண்டாச்சு. 4வது ஸ்லோகம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பகவான் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் 4 டைரக்ஷனிலையும் அந்த 4 டைரக்ஷனுகளோடு நடுவில் இருக்கிற இடங்களிலையும் எல்லாம் இളகி மறிஞ்சு வட்டப்பாலம் சுற்றுற உள்பக்கத்தோடு கூடின அந்த ஜலத்தோடு பெரிய சத்தத்தை கேட்டுட்டு தாங்க முடியாத கோபத்தால கண்ணு காணாதக்கு தீர்ந்த அந்த பெரிய கோர சர்ப்பமா இருக்கிற காளியன் வெள்ளத்துக்குள்ளேந்து உயர்ந்து வந்து பகவானோடு கிட்டக்க வந்து சேர்ந்தது. யமுனா நதிக்கு காளிந்தி அப்படின்னு பேரு வந்தாச்சு. அந்த காளிந்தி ஜலத்துல வசிச்சதுனால அந்த சர்ப்பத்துக்கு காளியன் அப்படின்னு பேரு, காளியன் வசிச்சதுனால காளிந்தி அப்படின்னு நதிக்கும் பேரு. அதுக்கப்புறம் பகவான் அந்த யமுனா நதியில குதிச்சதுக்கு அப்புறம் உரகாதிபதிகி சர்ப்பராஜாவான காளியன் திச்சு விதிச்சு திக்குகளிலேயும் அந்த திக்குகளோடு நடுவில் இருக்கிற திக்குகள் அல்லாத இடங்களிலேயும் பரிச்சுபித பிரமித இளகி மறியறதும் வட்டப்பாலங்கரங்கிறதுமா இருக்கிற உதரவாரிணி நிநாத பரைகி உள்ளுக்குள்ள அந்த நதிக்குள்ள இருக்கிற ஜலத்தோடு பெரிய சத்தம் அப்படிங்கிறத கேட்டுட்டு அசாந்த ருஷா கொஞ்சம் கூட அடக்க முடியாத கோபத்தோடு கூடிட்டு அந்தமனஹா தமோ குணம் இருக்கிற மனசோடு கூடிட்டு புத்தியும் பகுத்தறிவும் இல்லாத மனசோடு கூடிட்டு உதகாது அந்த தண்ணிக்குள்ளேந்து உபாந்தம் பகவானோடு கிட்டக்க உதகாது பொந்தி வந்தான் காளியன். இங்க 2 இடத்துல உதகாத் உதகாத் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல அதனோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சுட்டு ப்ரொனவுன்சியேஷன் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சொல்றது புத்தியும் பகுத்தறிவும் இல்லாத மனசோடு கூடிட்டு தண்ணிக்குள்ளேந்து அதாக்கு ஃபர்ஸ்ட் உதகாது. அதுல இருக்கிற கா அப்படிங்கிறது கண் அப்படிங்கிற கா. தண்ணிக்குள்ளேந்து உதகாத் துவது உபாந்தம் பகவானோடு கிட்டக்க உதகாது பொங்கி வந்தான் காளியன். இந்த உதகாதுல இருக்கிற கா வந்து கானம் கீதா அப்படிங்கிற அந்த கா. உதகாது பொங்கி வந்தான் அந்த காளியன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 5வது ஸ்லோகம்
1000 பத்திகள் இருக்கிற ஃபணங்கள் இருக்கிற அந்த காளியனோடு ஃபணங்களோடு அக்ரத்தில் கத்தி ஜொலிக்கிற அந்த விஷாக்னி ஜுவாலை அப்படி இருக்கிற அந்த க்ரூர சர்ப்பத்தை பகவான் எப்படி பகவானுக்கு அந்த சர்ப்பத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கும் இங்கே சொல்லப்படுறது அஞ்சன பர்வதத்தை பார்க்குற மாதிரி பார்த்தாராம் பகவான். ஃபர்ஸ்ட் 2 லைனில் இருக்கிற வாக்குகளை ஒட்டுக்க இருக்கிற சமஸ்த பதமாக்கும். அதுல அந்த பதத்தை பிரிக்காம ஒட்டுக்க சொல்லிட்டு அதனோட அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஜ்வலதக்னி கணோக்ர விஷாம்புதரம். கொடுமுடி மாதிரி இருக்கிற 1000 ஃபணங்களிலேருந்து வினிஸ்ருமரம் வெளியில வர ஜுவல அக்னிகணம் ஜொலிக்கிற நெருப்பு ஜுவால மாதிரி இருக்கிற உக்ர விஷாம்புதரம் கொடிய விஷம் இருக்கிற அம்பூஜனன ஜலம் அந்த ஜலத்தை தரம் அப்படின்னா தரிக்கிற காளியனோட உள்ளுக்குள்ள அந்த விஷமாக்கம் இருக்கு. அப்படி இருக்கிற ஃபணினம் பத்திகள் இருக்கிற காளியன் அப்படிங்கிற பாம்பை பகுஸ்ருங்கினம் நிறைய கொடுமுடிகள் இருக்கிற அஞ்சன சைலமிவா அஞ்சன பர்வதத்தம் பார்க்குற மாதிரி புரதகா பகவானோடு முன்னால பகவான் சமலோக யதாகா பகவான் முன்னால பார்த்தார். பணம் விரிச்சு சீறி வர அந்த காளியனை பகவான் பார்த்தார். 6வது ஸ்லோகம். ஜொலிக்கிற கண்களோடு கூடிட்டு தாங்க முடியாத சூடோடு கூடிட்டு இருக்கிற பயங்கர விஷவாயுக்களை புறப்படுவிக்கிற அந்த மகா சர்ப்பம் அளவில்லாத பலத்தோடு கூடின பகவானோடு அந்த வபுசுல சரீரத்துல நிறைய இடத்துல கடிச்சுது. എന്നിട്ട് அசைய முடியாத அளவுக்கு பகவானை சுற்றி வரிஞ்சுது. பகவானோட சரீரம் ஃபுல்லும் அந்த பாம்பு அப்படி சுற்றி வரிஞ்சுது. பரீட்சரது உக்ர விஷஸ்வசன உஷ்மபரஹா பெரிய விஷச்சூடு காற்ற சுவாசிக்கிறத வெளியில அந்த மூச்சு காத்த விட்டுண்டு சஹா அந்த மகாபுஜகா சஹ அந்த பெரிய சர்ப்பமாயிருக்கிற காளியன் ஜுவலத் அட்சி தீகோளம் மாதிரி ஜொலிக்கிற தோற்றம் இருக்கிற கண்களோடு கூடின அந்த காளியன் அனந்தபலம் பவந்தம் இவ்வளவு அப்படின்னு வர்ணிக்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்கிற பகவான பரிதம்ஸ்யா ശരീരം മുഴുവനായിട്ട് കടിച്ചിട്ട് അസ്ഫുടചേഷ്ടാം സമവേഷ്ടയത് ഭഗവാനുക്ക് അസയ മുടിയാத அளவுக்கு பகவானோட சரீரத்தை முழுவன் சுற்றி படர்ந்தது. அஹோ கஷ்டம் அப்படின்னு பட்டதிரிங்க சங்கடப்படுறார். பகவானே இப்படி அந்த காளியன் சுற்றி வரிஞ்செடுத்து 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பகவானை காணாதக்கு யமுனா நதியோட தீரத்துல நிற்கிற கோபர்களும் பசுக்கூட்டமும் எல்லாம் சங்கடப்பட்டு அதே டைம்ல அம்பாடியில அந்த கோகுலத்துல இந்த கோபஜனங்கள் எல்லாம் வசிக்கிற வீடுகளுக்குள்ள நிறைய துர்நிமித்தங்கள் அவளுக்கு பார்க்கறதுக்கு சாதிச்சது. நாயும் நரியும் எல்லாம் கத்தித்து பட்சி மிருகங்களெல்லாம் கலபிலான்னு சண்டை போட்டுது. வானம் இருண்டு வந்தது. இப்படி இருக்கிற பலவிதமான துர்நிமித்தங்கள் அங்க அவ பார்த்ததுனால அவ அத்தனை பேரும் ஸ்ரீகிருஷ்ணனும் கோபகுமாரர்களும் மாடுகளும் எல்லாம் விருந்தாவனத்துக்கு போயிருக்காளே, என்ன ஆச்சோ எதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனா தீரத்துக்கு அத்தனை பேரும் வந்துட்டா. அதுக்கப்புறம் பவந்தம்
அவிலோக்கிய பகவானை காணாதக்க ஆயிடுத்து. அங்க இருக்கிற கோபகுமாரர்களுக்கு பகவானை கம்ப்ளீட் ஆயிட்டு காளியன் சுற்றி வெறிஞ்சிட்டான் கயறு மாதிரி. அதனால பகவானை காணோம். ததகாமினி யமுனா தீரத்துல நிக்கிற பாலக தேனுகனே கோபபாலர்களும் மாடுகளும் எல்லாம் ஆகுலிதே ரொம்ப சங்கடப்பட்டோனே. விரஜகேஹதலே அபி விருந்தாவனத்துல கோபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடுகளோடு அந்த இடத்துல கூடியும் அனிமித்த சதம் 100 கணக்குக்கு நிறைய துஷ்சகுணங்கள் சமுதீட்சியா பார்த்துட்டு பசுபாகா கோபர்கள் எல்லாம் யமுனாம் காளிந்தி தீரத்துல கதாகா வந்து சேர்ந்தா. 8வது ஸ்லோகம். சர்வவியாபியாயிருக்கிற விபோ அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். அத்தனை பேரும் பகவானோடு அந்த அவஸ்தைய பார்த்துட்டு எங்களுக்கு இனி வாழவே வேண்டாம் அப்படின்னு அவளோடு உயிரை விடுறதுக்கு ரெடியானோட பகவான் அதிசீக்கிரமாயிட்டு சர்ப்பத்தை தன்னோட உடம்பிலேருந்து விடுதலை பண்ணிட்டு புன்னகையோடு கூட்டிட்டு வெளியில வந்தார். ஹே விபோ பகவானே கிருஷ்ணா குருவாயிரப்பா, சர்வவியாபியும் சர்வசக்தனுமாயிருக்கிற கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி கூப்பிட்டு சொல்றார். அகிலேஷு நந்தன் தொடங்கின கோபர்கள் அத்தனை பேரும் பவதீய தசாம் அவலோக்கியா பகவான காளியன் அப்படிங்கிற சர்ப்பம் சுற்றி வெறிஞ்சு நின்றுட்டு பகவானை வெளியிலேயே காணாத்த அந்த பகவானோடு அந்த அவஸ்தைய பார்த்துட்டேன். ஜீவபரம் அவளோடு அந்த உயிரையே ஜிஹாசுஷு வெடியறதுக்கு தொடங்கினோன ஆசு திடீர்னு பனிபந்தனம் பாம்பு சுற்றி வெறிஞ்சு கெட்டியிருக்கிற பந்தனத்தை எல்லாம் விமுச்சியா பகவான் உடனடியாயிட்டு விடுதலை பண்ணிட்டு பாம்ப உதறி கீழே போட்டுட்டு ஹாசஜுஷா சிரிச்சுண்ட புன்னகை பண்ணிண்டு பவதா பகவான் ஜவாத் அதிசீக்கிரமா உதகம்யதா வெளியில வந்துட்டார். 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டா இருக்கிற பாதங்களோடு கூடின பகவான் அந்த மகா சர்ப்பத்தோடு பணங்கள்ல ஏறினார். பத்திகளில ஏறி நின்னார். பகவானோடு காலில சிலம்பு இருக்கு, கால் சிலம்பு. அந்த கால் சிலம்புகளோடு அழகான நாதம் கூடி கலர்ந்து கை வளகளோடு அழகான கிலுக்கம் கேட்கிற மாதிரி பகவான் அப்படி நடனமாடினார், காளிய நர்த்தனமாடினார். ததஹா அதுக்கப்புறம் பகவான் அந்த காளியனை தன்னோட சரீரத்திலேருந்து உதறி கீழே போட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபணிராஜ ஃபனான் சர்ப்பராஜாவோடு ஃபணங்களோடு மேல அதிருஹ்யா ஏறி நின்னுட்டு மிருதுபாதருஜா சாஃப்டானதும் அழகான ஜொலிக்கிறதுமான பகவானோடு கால்களால பவதா பகவானால கலசிஞ்சித நூபுரா அழகாயிட்டு மெல்ல மெல்ல கிளுங்கிற கால் சிலம்புகளோடு கூடிட்டு மஞ்சுமிலது அழகாயிட்டு கூடி சேர்ந்த கர கங்கணா கையில கங்கணங்களோடு சங்குலா கூடி கலர்ந்த சங்குவனிதம் நம்ம இருக்கிற அந்த கிங்கினி நாதத்தோடு கூடிட்டு பவதா பகவானால நனுர்தே நடனம் செய்யப்பட்டது. கால்களால நடனம் செஞ்சார் பகவான். கைகளால தாளங்கொட்டி அந்த கை தாளத்துக்கு தகுந்த மாதிரி கால் சிலம்பு ஒலிச்சுது. கைகளால கொட்டி தாளம் பிடிச்சு சுவடுகள் வச்சு நடனமாடுற நர்த்தன கண்ணன். கால் சிலம்புகளோடு நாதம், கை வளகளோடு நாதம், இதெல்லாம் கூடி சேர்ந்து அழகான ஸ்வரநாதம் அங்க உண்டாச்சு. 10வது ஸ்லோகம். பகவானே குருவாயிரப்பா, பகவான் நிருத்தம் செய்யறத நடனம் செய்யறத கோபர்கள் சந்தோஷப்பட்டா. ரிஷிகள் எல்லாம் ஆனந்தம் அடைஞ்சா, தேவர்கள் புஷ்பவிருஷ்டி நடத்தினா. அப்படி இருக்கிற பகவான் கட்டுப்படாத இந்த நோயை என்னோட உடம்பிலேருந்து துரத்தி விட்டு என்னை காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். ஹே குருவாயிரப்பா, மாருத கேஹபதே குருவாயிரப்பா, தொய் நீங்கள்
நிருத்தியதி நடனம் செஞ்சோன பசுபாகா கோபர்கள் எல்லாம் ஜஹ்ருஷுஹு குஷியான முனையஹா துதுஷுஹு முனிகளெல்லாம் ஆனந்த பரவசராயிட்டு തീർந்த സുരേന്ദ്രഗണാഹ ദേവർകളെല്ലാം കുസുമാനി വവൃഷുഹു ദിവ്യமான பூக்களை பகவானோடு சிரசில வர்ஷிச்ச சகத்வம் அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் பகவானே மாம் என்ன அதாந்தகதாது கடினமான நோயிலேந்து பரிபாகி காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். வாதரோகம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான நோயாக்குமே, மருந்துகளால பேதம் ஆகிறது இல்லையே கிருஷ்ணா, பகவானுக்கு மட்டும்தான் இந்த நோயை என்னோட சரீரத்திலேருந்து துரத்துறதுக்கு சாதிக்கும் கிருஷ்ணா, பகவான் காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 55வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.